வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கோலாலம்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியா பாதுகாப்பான பகுதியே, டத்தோ பண்டார் உத்தரவாதம். கோலாலம்பூரின் முக்கிய வர்த்தக தலமான ஜலன் மஸ்ஜித் இந்தியா மக்கள் வருகை புரிவதற்கு இன்னமும் பாதுகாப்பான பகுதியே என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் இன்று உத்தரவாதம் அளித்துள்ளது. அண்மையில் ஓர் இந்திய பிரஜையான விஜயலட்சுமி மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட ஆள் விழுங்கும் பாதாள சாக்கடையில் விழுந்து உடல் கிடைக்காமல் போன சம்பவத்திற்கு பிறகு அந்த வர்த்தக பகுதியின் நில அமைப்பு முறையினால் மக்கள் பெரிதும் அச்சம் அடையத் தொடங்கியுள்ளனர். எனினும் ஜலன் மஸ்ஜித் இந்தியா மக்கள் வருகை புரிவதற்கு இன்னமும் பாதுகாப்பான பகுதியாகும் என்று கோலாலம்பூர் மாநகர் மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷரீப் உத்தரவாதம் அளித்துள்ளார். மண் உள்வாங்கிய சம்பவத்திற்கு பிறகு அப்பகுதியில் எந்தவொரு ஸ்டால் கடையோ அல்லது வர்த்தக தளமோ மூடுவதற்கு உத்தரவிடப்படவில்லை என்று டத்தோ பண்டார் விளக்கினார். தற்போது விஸ்மாயாக்கினிலிருந்து போலீஸ் சாவடி வரையில் சுமார் 200 மீட்டர் தூரம் வரை மட்டுமே பாதுகாப்பு வளையங்கள் கட்டப்பட்டு மக்கள் அப்பகுதியில் நடமாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு நடைபெறும் சீரமைப்பு பணிகளுக்கு வழிவிடவே அப்பாதை மூடப்பட்டுள்ளது. மற்ற இடங்கள் அனைத்தும் இயல்பான சூழ்நிலையை கொண்டுள்ளது. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அவர் கூறினார். நேற்று மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள வர்த்தகர்களுடன் சந்திப்பு ஒன்றையும் தாங்கள் நடத்தியதாக அவர் குறிப்பிட்டார். அந்த சந்திப்பில் மஸ்ஜித் இந்தியா இன்னமும் பாதுகாப்பான பகுதியாகும் என்ற உத்தரவாதத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம் என்று டாக்டர் மைமுனா குறிப்பிட்டார். பல்வேறு மோசடி திட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை திரும்பப் பெறுவதற்கு ஏஜென்ட்டுகளை தாங்கள் நியமித்துள்ளதாக கூறப்படுவதை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் இன்று மறுத்துள்ளது. இத்தகைய மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை திரும்பப் பெறுவதற்கு எந்தவொரு தனிநபரையும் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் ஏஜென்ட்டாக நியமித்தது கிடையாது என்று அதன் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். போலீஸ் துறையால் நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகளைப் போல சில கும்பல்கள் பாதிக்கப்பட்டவர்களை அணுகி அந்த பணத்தை திரும்பப் பெற்றுத் தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி நம்ப வைக்கும் யுக்தியை கையாண்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ராம்லி முகமது குறிப்பிட்டார். தங்களை ஏஜென்ட்டுகள் என்று கூறிக்கொண்டு பணத்தை இழந்தவர்களிடம் யாராவது அணுகுவார்களேயானால் அவர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டார். இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ராம்லி முகமது இதனை தெரிவித்தார். இழந்த பணத்தை மீட்டெடுத்து வங்கிக் கணக்கில் மாற்றிவிடுவதாக கூறி இத்தகைய நபர்கள் வங்கிக் கணக்கை கேட்கக்கூடும். இதுவும் முன்பு நடந்ததைப் போல ஒரு வகையான மோசடி வேலைகளே என்று ராம்லி முகமது விளக்கினார். STPM தேர்வை வெற்றிகரமாக முடித்த மாணவர்களில் 71,290 பேருக்கு பொது பல்கலைக்கழகங்களில் பயில்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. STPM தேர்வு முடிவு வெளியான பின்னர் பொது பல்கலைக்கழகங்களில் தங்களின் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கு தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து UPU ஆன்லைன் மூலமாக 1,05,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதில் 70,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 1,114 துறைகளில் இளம் கலை பட்டப்படிப்பிற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் சொத்து விவரங்களை அறிவிக்க வேண்டும் என்று லஞ்சத்திற்கு எதிராக போராடும் அமைப்பான CFA கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிதி நிர்வாகம் வெளிப்படையாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் இது எதிர்க்கட்சியினருக்கு மட்டுமே பொருந்தும் என்ற நிலை இல்லாமல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் சொத்து விவரங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு அறைகூவல் விடுத்துள்ளது. அரசியல்வாதிகள் தங்களின் பதவியை பயன்படுத்தி தங்களின் தனிப்பட்ட நலனுக்கும் தாங்கள் சார்ந்துள்ள கட்சி நலனுக்கும் செல்வ வளங்களை குவித்துக் கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு ஒவ்வொரு MPயும் தங்கள் சொத்து விவரங்களை அறிவிப்பது மிக முக்கியமாகும் என்று CFA அறிவுறுத்தியுள்ளது. ஜாக்கின் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்கா அதிகாரிகள் அனைத்து அரசாங்க இலாக்காக்களிலும் நியமிக்கப்படுவதாக கூறப்படும் சர்ச்சை தொடர்பில் இந்து, பௌத்த, கிறிஸ்துவ,
சீக்கிய மற்றும் தாவிஸ்மா ஆகிய சமயத்தவர்களை பிரதிநிதிக்கும் மலேசிய சர்வ சமய மன்றத்தினருடன் பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் முக்தார் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஒரு சந்திப்பு நடத்துவதாக இருந்தது. எனினும் அந்த சந்திப்பு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுவிட்டதாக அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு கூட்டத்தில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஸ்ரீ அருண் டகாங் கலந்து கொள்வதாக இருந்தது. எனினும் அவர் கலந்து கொள்ள இயலாது என்று தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் முகமது நயீம் அறிவித்துள்ளார். சர்வ சமய மன்றத்துடனான சந்திப்பு மற்றொரு பொருத்தமான தேதியில் நடைபெறும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தனது சொந்த தாயாரையும் தந்தையையும் வெட்டிக் கொன்றதாக ஆடவர் ஒருவர் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். எஃப்என்டி முகமது ஆகூஸ் என்ற 43 வயதுடைய அந்த நபர் உயர் நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி இரவு 7:20 மணியளவில் கோலாலம்பூர் ஜலன் பஞ்சாலா ஹிலிர் கம்புங் சுங்காய் பஞ்சாலா என்ற இடத்தில் உள்ள வீட்டில் தனது 82 வயது தந்தை முகமது ஆகூஸ் உமர் மற்றும் 72 வயது தாயார் டார்லிஸ்மா ஞாத்து சாலே ஆகியோரை கொலை செய்ததாக அந்த இளைஞர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை அந்த ஆடவர் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பள்ளி பேருந்தில் மாணவி ஒருவரை வீடியோ படம் எடுத்ததாக கூறப்படும் அதன் ஓட்டுநர் விசாரணைக்கு ஏதுவாக 5 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீஸ் துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 24 வயதுடைய அந்த பேருந்து ஓட்டுநர் இன்று காலையில் பத்துபஹாட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாக க்ளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பஹரின் முகமது நோ தெரிவித்தார். அந்த பேருந்து ஓட்டுநர் இன்று காலையில் க்ளுவாங் சிம்பங்ருங்காமில் கைது செய்யப்பட்டார். அவரை வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி வரையில் தடுத்து வைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபரின் செயல் தொடர்பான காணொலி டிக்டாக் சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.